why should we use int? float மட்டுமே யூஸ் பண்ணிட்டு போலாமே. நம்ம ஏன் இன்ட்டை யூஸ் பண்றோம்? floatல மட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம்ல. அதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு வந்து floatல ரிமைண்டரே வராது டிவிஷன் பண்றப்போ. ஆனா இன்ட்ல நம்ம டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் float எப்படி தெரியுமா டிவைட் பண்ணுவோம்? 5 divided by 2னா 2 1s are 2, 2 2s are 4, 2 halves are 1. இது எல்லாத்தையும் சேர்த்துனா 1 1 half. மூணையும் சேர்த்துனா என்ன? 1 plus 1 2, 2 plus half 2 and half. ஆன்சர் 2 and half கொடுக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ளோட்டிங்ல டிவிஷன் நடக்கும். ஆனா இன்டீஜர்ல எப்படி நடக்கும்னா 2 1s are 2, 2 2s are 4. இங்க டிவைடே பண்ண முடியாது. ஸோ கோஷன்ட் இஸ் 2, 2 2s are வந்திருக்கு, 2 டைம்ஸ் வச்சிருக்கோம். ஸோ கோஷன்ட் இஸ் 2, ரிமைண்டர் இஸ் 1. இந்த 1 வந்து ரிமைண்டர் இருக்குது, டிவைடே பண்ண முடியல. புரியுதா? இந்த ரிமைண்டரை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஆனா அதுக்கு இன்டீஜர் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃப்ளோட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு இன்ட் இருந்தாதான் நீங்க ரிமைண்டர் கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக மட்டும் தான் நம்ம இன்ட் யூஸ் பண்றோம்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இன்ட் வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் எடுத்துக்கும், ஃப்ளோட் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதனால ஃப்ளோட்டை வச்சு நீங்க ஒர்க் பண்றப்போ உங்க கம்ப்யூட்டர் ரேம் எல்லாம் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அதனால இன்ட்டை வச்சு பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் மெயினாக இன்ட் யூஸ் பண்றோம். பட் இன்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் இருக்குன்னு நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்லாஷ் என்ன பண்ணுது? ஸ்லாஷ் வந்து டிவைட் பண்ணி கோஷன்ட் ரிட்டர்ன் பண்ணுது. இதுக்கு பதிலா நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து மாட். சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? மாட். பெர்சன்டேஜ்னு சொல்லக்கூடாது, இதுக்கு பேர் மாட். இந்த மாடை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அப்போ நாம வந்து 5 divided by 2 பண்றப்போ நமக்கு வந்து ஆன்சர்ல உங்களுக்கு 1 வரும். பிகாஸ் இது ரிமைண்டர் தான் இருக்கும். புரியுதா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் கொடுத்தன என்ன? கொடுக்கல தானே? ட்ரை பண்ணலாமா? 5 divided by 2 ஆன்சர் என்ன? 1 வந்திருக்கு. புரியுதா? சரி, இப்போ 52 divided by 2 ஆன்சர் என்ன வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாக்டா 52 2 டிவைட் பண்ணும். ஸோ ரிமைண்டர் 0வா தான் இருக்கும். இப்போ 4 divided by 10 ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆன்சர் இஸ் 4. ஏன் தெரியுமா? 5 divided by 4 சொல்றேன். 5 divided by 2னா 2 1s are 2, 2 2s are 4. ஸோ ரிமைண்டர் 0. ஆனா 5 divided by 3னா 3 1s are 3. இங்க வைக்க முடியாது. அதனால ரிமைண்டர்ஸ் 1. கரெக்டா? 3 1s are 3, ரிமைண்டர்ஸ் 1. இதை மறுபடியும் வைக்க முடியாது. 5 divided by 4னா 5 வைக்கவே முடியாது. ஸோ ரிமைண்டர் டைரக்டா 4. புரிஞ்சுதா? இவ்வளவுதான். இப்படிதான் ரிமைண்டர் ஒர்க் ஆகும். ஸோ I think you would have understood it properly, but still 113 divided by சும்மா ஏதாவது கிரேசியாக ட்ரை பண்ணி பார்ப்போம். 113 divided by 12 அப்படின்னு போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து 5 வருது. ஸோ ஐ டோன்ட் நோ வை, கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 12 into 10 வந்து 120 ஆயிரும். ஸோ 12 into 9, அப்போ 120 minus 12. 120 minus 12 வந்து 108. ஸோ 108 வந்து 109, 10 11 12 13 5 வந்து ரிமைண்டர் வந்து அதான் 5. புரிஞ்சுதா? ஓகே, எனிவே இதுக்கு வந்து இப்போ அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு ரீடென்ட். நம்ம n-குள்ள முதல்ல என்ன கொடுத்தோம்? 5 கொடுத்தோம். அதுக்கடுத்து n2 ஈக்குவல் டு ரீடென்ட். அதுக்குள்ள என்ன கொடுத்தோம்? 2 கொடுத்தோம். இப்போ n2 டிவைடட் பை n. அப்போ n2குள்ள என்ன இருக்கு? சாரி n டிவைடட் பை n2. n-குள்ள என்ன இருக்கு? 5 டிவைடட் பை n2. அதுக்குள்ள என்ன இருக்கு? 2. ஸோ 2 2s are 4 மைனஸ் 1, ரிமைண்டர் 1 வந்துருச்சு. புரிஞ்சுதா? இப்போ இந்த ரிமைண்டரை தான் இது ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா மாடுங்கிறதுனால இது எது ரிட்டர்ன் பண்ணும்? ரிமைண்டரை. அப்போ இங்க 1 தான் வரும். அதனால 1 0 ஆயிடுச்சு. புரிஞ்சா? எவ்வளவுதான்.
இதுவே இந்த டிவைட் பதிலாக ஸ்லாஷ் போட்டிருந்தோம்னா அது இந்த கோஷன்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் இட் ஒன்லி ஹேப்பன் ஆன் இன்டீஜர். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் போட்டீங்கன்னா இது வந்து இங்க நிக்காது, இந்த டிவிஷன் இங்கே நிக்காது. ஃப்ளோட்டுங்கிறப்போ இங்க ஒரு பாயிண்ட்டை வச்சு இங்க 0 போட்டு 2 5s are 10 எழுதி மைனஸ் பண்ணி 0 வந்து உங்களுக்கு இது 2.5 தான் ரிட்டர்ன் ஆகும். புரியுதா நான் என்ன சொல்லிருக்கேன்ட்டு? அதனாலதான் ஒன்லி ஆன் இன்டீஜர் திஸ் வுட் ஒர்க். ஓகே, அவ்வளவுதான், ஃபினிஷ்ட்.